Hi friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 2 லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே வருஷத்துக்குள்ள நம்மள 2 லட்ச ரூபாய் சேமிக்கணும் போற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இப்படி சேமிச்சிங்க அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேல சேமிக்கலாம். உங்களால கண்டிப்பா சேமிக்க முடியும். நீங்க கஷ்டமா இருக்குன்னு ஒரு நாளும் விட்டுறாம சேமிச்சிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டை நீங்க கண்டிப்பா ரீச் பண்ணுவீங்க. ஒரு 2 லட்ச ரூபாய் நகை கடன் இருக்கு அப்படின்னா அதை அடைக்க நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது இல்லையா? ஒரு வருஷத்துல அடைக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த பணத்தை அடைக்க நம்ம இந்த மாதிரி ஒரு சேவிங் சேலஞ்சஸா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்கிற நகை கடனை கூட ஈஸியா அடைச்சிருவோம். ஒரே ஒரு வருஷத்துல 2 lakhs நம்மளால கண்டிப்பா சேமிக்க முடியும். நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீச் பண்றதுக்கு நம்ம கவலையே பட தேவையில்லை. How to save 2 lakhs மணி சேவிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வார சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரீச் பண்ண முடியும். உங்களோட தேவை என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வேலை இருக்கா இந்த 2 லட்ச ரூபாய்க்கு? இல்லை நீங்கள் ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் தேவைப்படுதா? உங்களோட தேவைகள் என்னன்னு பாருங்க. உங்களுக்குன்னு என்ன விருப்பம் இருக்குது, உங்களுக்கு இந்த 2 லட்ச ரூபாவால் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாருங்கள். பண தேவை எதுக்காக இருக்குது, எதுக்காக இந்த 2 லட்ச ரூபாய் சேமிக்கிறன்ற விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த 2 லட்ச ரூபாய் டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதால கண்டிப்பாக ரீச் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும். வீடு கட்ட உங்களுக்கு தேவைகள் இருக்கா? ஓல்டு ரெனோவேஷன் ஹவுஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, பழைய வீட்டை அதை புது வீட்டை நீங்கள் மாற்ற போகிறீங்களான்னு பாருங்கள். ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு இந்த 2 லட்ச ரூபாய் தேவைப்படுதான்னு பாருங்கள். புது வீடு வாங்குவாங்க, அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காச்சும் இந்த 2 லட்ச ரூபாய் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். இப்போல்லாம் பைக்கே ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. ஸ்கூட்டியாக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும், காராக இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 லட்ச ரூபாய் அமௌண்ட் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ தங்கத்தை வாங்க முடியும் சொல்லுங்கள்? 26 கிராம் வரையும் நம்ம ஈஸியாக தங்கம் வாங்க முடியும். 3.25 சவரம் வரையும் வாங்க முடியும். உங்களுக்கு நிறைய நாள் இருக்கிற கனவுகளை ஈஸியாக நிறைவேற்றிக்க தங்கம் வாங்க இந்த மாதிரி மெத்தடும் நம்ம பண்ணலாம். நமக்கு நகை கடன் இருக்கு இல்லையா? அப்போ இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரீச் பண்ணுங்க. உங்களால் ஈஸியாக ஒரே வருஷத்தில் 2 லட்ச ரூபாய் நகை கடனை அடைச்சிடலாம். நான் வந்து தின சேமிப்பாக இருந்தாலும் பண்ணலாம், வார சேமிப்பாகவும் பண்ணலாம், மாத சேமிப்பாகவும் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். நம்மளோட 365 நாட்கள் இருக்கு தின சேமிப்பா இருந்தா, 52 வாரம் இருக்கு வார சேமிப்பா இருந்தா, 12 மாதம் இருக்கு மாத சேமிப்பா இருந்தா. நான் பார்த்தீங்கன்னா இந்த சேவிங்ஸை உண்டியல்ல பண்ண போறது இல்லை. நான் எப்பயுமே சொன்ன மாதிரி நேற்று சொல்லியிருந்தாலே வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் சேமிக்க போகிறேன். ஓரளவுக்காச்சும் ஒரு 4% வரையும் நமக்கு வட்டி கிடைக்கும். சரி, உண்டியலில் சேமிக்கிறது பதில் இந்த மாதிரி ஒரு 2 லட்ச ரூபாவை சேமிச்சுக்கலாம், நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் இந்த 2024 ஜூலையில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. உண்டியல் சேமிப்பாகவும் பண்ணிக்கலாம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதால நான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இதை சேவ் பண்ண போகிறேன். நீங்கள் வீட்டில் இருக்க உண்டியலில் கூட சேமிச்சுக்கலாம். ஒரு வருஷம் கழித்து அந்த உண்டியலை உடச்சி இந்த 2 லட்ச ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கலாம். இந்த 3 ரூபாய் 3 rupees மணி சேவிங் சேலஞ்ச் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் போட போறீங்க அப்படின்னா, 2வது நாள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ரூபாய் கூட இன்னொரு 3 ரூபாய் சேர்த்தீங்கன்னா 6 ரூபாய் ஆகும். அப்படிதான் நான் இந்த பணத்தை சேமிக்க போறேன். 3 ரூபாய் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 2வது நாள் 6 ரூபாய், 3வது நாள் 6 ரூபாய் கூட இன்னொரு 3 ரூபாய் போட்டிங்கன்னா 9 ரூபாய், 4வது நாள் 9 ரூபாய் கூட இன்னொரு 3 ரூபாய் போட்டிங்கன்னா 12 ரூபாய் ஆகுது. 5வது நாள் 12 ரூபாய் கூட ஒரு 3 ரூபாய் போட்டிங்கன்னா 15 ரூபாய். இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஃபுல்லாக நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு 365 நாட்களும் எழுதி வச்சுருக்கேன். 8வது நாள் பார்த்தீங்கன்னா 21 ரூபாய் கூட ஒரு 3 ரூபாய் போட்டிங்கன்னா 24 ரூபாய். 9வது நாள் 24 ரூபாய் கூட ஒரு 3 ரூபாய் போட்டிங்கன்னா 27 ரூபாய். 3 ரூபாய் மணி சேவிங் சேலஞ்சாக நான் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்குது சரிங்களா? இங்கெல்லாம் நமக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டுகிட்டே வந்துடுவோம். ஆனால் ஒரு நாளைக்கு 34 ரூபாய் 37 ரூபாய் அப்படின்னு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இல்லையா? அதுக்கு நம்ம சூப்பராக ஒரு டிப்ஸ் வச்சுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 365 நாட்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நோட்லேயோ சரி, ஒரு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பேப்பர்லேயோ எதுலையாச்சும் எழுதி வச்சுக்கோங்க வீட்டில். இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம்.
இப்போ ஃபில் பண்ணி வச்சக்கப்புறம் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் இல்லையா? ஒரு நாளைக்கு 400 500 போனால் வந்து கொஞ்சம் நமக்கே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ அமௌண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, ஃபஸ்ட்டு உங்கள் கையில் ஒரு 500 கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே எனக்கு 500 ருபீஸ் கிடைக்கிது. அப்போ நான் என்ன பண்ணணும், கரெக்டாக இந்த 500 இருக்கிற இடத்துல நோட் பண்ணிக்கணும். ரேண்டம் சேவிங்ஸாக இந்த 501 ருபீஸ் இருக்கு இல்லையா, இதை ரவுண்ட் பண்ணி 500 எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் B-1 போட்டிங்கன்னா ₹1 பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்த வாட்டி நம்ம கையில் ₹1 இருக்கும்போது அதில் எடுத்துகிட்டு போயிட்டு போடுற மாதிரி பார்த்துக்கலாம். நமக்கு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டோம், ரேண்டமாக சேவ் பண்ணணும், புரியுதுங்களா? 365 நாளுக்கும் எழுதி வச்சுட்டேன். இப்போ என் கையில் ஒரு ₹100 கிடைக்குது அப்படின்னும் போது ₹100 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து ₹100 எடுத்து நோட் பண்ணிக்கிறோம். ₹102 இருக்கா இந்த இடத்துல, இல்லை ₹99 இருக்குது இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிவிட்டு ₹100 எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலில் போட்டுடலாம். இந்த மாதிரி சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக 365 நாளுக்குள்ளே 2 லட்ச ரூபாய் அப்படின்றது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டதால ரீச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில டைமில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பாருங்கள், நம்மளால் ₹1000 ஒரு நாளைக்கு போட முடியாது. அப்போது நம்ம கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை போட்டுட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இவ்வளோ எனக்கு இல்லை, ₹400 என் கையில் இல்லை, அதனால் நான் போடலை. அடுத்த வாட்டி உங்கள் கையில் வந்து ₹400 கிடச்சா அந்த ₹400 ரன் பண்ணி உண்டியலில் போட்டுருங்க. எனக்கு கையில் ₹400 கிடச்சிச்சு, நான் உண்டியலில் போட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ₹1000 போடுறது கஷ்டம். ஏன்னா மாதத்தில் ஒரு 2 நாள் போடலாம், ₹1002 ₹1005. அதுக்கு மேலே டெய்லி ₹1000 போடுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ₹1000 ஒரு ₹100 கிடச்சா கூட ரவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 900 அப்படின்னு எழுதி வச்சுருக்கோங்க. ஒரு ₹20 கிடச்சதா அந்த சேவிங்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். ₹20 இந்த சேவிங்ஸ் மட்டும் இருக்குது. ₹20 கிடச்சா ₹20 ரவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 1000 நிற்குது எனக்கு அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டார்கெட் ரீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் இந்த ₹3 மணி சேவிங் சேலஞ்சை எழுதி வச்சுட்டேன் சார்ட்டாக. இப்போது இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு ட்ரை பண்ண போகிறேன். இந்த 2025 ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு ₹2 லட்ச ரூபாய் என்னோடய சேவிங்ஸுக்கு இருக்கும். என்னோடய பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காகவும் இதை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட மற்ற ஏதாச்சும் வாங்கணும், என்னோட தேவைகள் இருக்குது அப்படின்னா அதுக்காகவும் இந்த ₹3 மணி சேவிங் சேலஞ்ச் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ₹2 லட்ச ரூபாய் நகை கடன் அடைக்கிறதுக்கு கூட நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அமௌண்ட்டாக இருக்கும். உங்களால் டெய்லி பெரிய அமௌண்ட் போட முடியல அப்படின்னா உங்களை கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை எடுத்து போட்டு ரவுண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இதை ஒரு டெய்லி வந்து ஒரு ₹3 போட்டு அடுத்த நாள் ₹6 போடணும்னு கணக்கில் இன்னைக்கு உங்கள் கையில் ₹500 கிடச்சா அந்த ₹500 ரவுண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எவ்வளோ நிற்குதோ அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரேண்டம் சேவிங்ஸாக தான் இந்த ₹3 மணி சேவிங் சேலஞ்சஸையும் பண்ண போகிறோம். அடுத்த வருஷம் என்னோட டார்கெட் இந்த ₹2 லட்ச ரூபாய், இந்த ₹2 லட்ச ரூபாய் கம்ப்ளீட் பண்ணது தான் நான் பார்க்க போகிறேன். அதுக்காக தான் இப்போவே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா நாட்களும் நம்ம கையில் பணம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கையில் இருக்கிற பணத்தை எடுத்து இந்த மாதிரி சேமித்து இதில் எவ்வளோ பேலன்ஸ் நிற்குதோ அந்த அளவுக்கு நான் எழுதி வச்சுக்க போகிறேன். இந்த டார்கெட் கம்ப்ளீட் முடிஞ்ச உடனே நான் என்னோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். யாருக்காச்சும் கடன் இருந்தாலும் நீங்களும் ஏதோ ஒரு மணி சேவிங் சேலஞ்சஸை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க என் கூட நீங்களும் அந்த மணி சேவிங் சேலஞ்சஸை பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளோட டார்கெட்டை நம்மளால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும், நம்மளாலையும் சேமிக்க முடியும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேமிப்பை பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸில் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிப்பீங்க. இந்த ₹2 லட்ச ரூபாவை கண்டிப்பாக நம்ம 2025 கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட சேவிங்ஸாக ₹2 லட்ச ரூபாய் வந்து இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இப்போவே இந்த இயர்லேருந்து உங்களோட சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் நம்மளோட சேவிங்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.